நம்ம கிச்சனில் இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் சிக்கனில் தவா ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப காரசாரமாக இருக்கக்கூடிய ஒரு தவா ஃப்ரை இது. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மசால் போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், லெமன் பாதி புழிஞ்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம இது ஃப்ரை பண்ணுறப்போ அது சேர்ப்போம், அதனால இப்போ தேவையில்லை. இந்த சிக்கனில் மசால் பிடிக்கிறது, காரம் பிடிக்கணும் இல்லையா, உப்பு காரம் அந்த புளிப்பெல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் இப்போ இதை நம்ம போட்டு பெரட்டி வைக்கிறோம். அவ்வளோதான், பெரட்டி வச்சாச்சு. இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறலாம். அது வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் வறுக்கிறதுக்கு நான் இரும்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நீங்கள் தோசைக்கல் கூட வச்சுக்கோங்க. வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை, இதை வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் பெரட்டி வச்சப்போ வெறும் மிளகாத்தூளும் லெமனு உப்பு தான் போட்டு பெரட்டணும். வேறு மஞ்சத்தூள் கூட நம்ம அதில் சேர்த்துக்கல. இதில் தான் நம்ம எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது தீஞ்சு போகாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம பெரட்டி வச்சோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் சாப்பிட்றப்ப. லெமனில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கனை கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. முதல்ல போட்ட காரமே போதும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் காரம் அதுக்கப்புறம் சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம இதில் பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன். இதை கலந்துடலாம். இதை கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 தக்காளி அதையே சேர்த்துக்கலாம். ஒரே 1 தக்காளி போதும். சேர்த்து அதையும் பெரட்டிடலாம். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா பெரட்டியாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கேன். அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ எடுத்து கிளறி விடணும். இல்லைன்னா அடியில் மட்டும் தீஞ்சு போயிடும். மேலே இருக்க கறியெல்லாம் வேகாது, கீழே இருக்க கறி மட்டும் தீஞ்சு போயிடும். வேகாமல் கூட இருக்காது, தீஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஃப்ரை தானே பண்ணுறோம். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்க, 1 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சிக்கனில் தான் உப்பு போட்டிருந்தோம், உப்பு பத்தலை. இந்த மசாலாலாம் சேர்க்கவும் உப்பு பத்தலை, அதனால் உப்பு மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். வறுத்துக்கிறேன், ஏன்னா இருக்கிற தண்ணி எல்லாமே வத்திருச்சு. இப்போ எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டோம்னா இருக்கிற மிச்ச மீதி தண்ணி எல்லாம் வத்திரும். இருக்கிற மசால் பூரா சிக்கனில் நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம். மல்லித்தலை தூவிட்டு அதையும் கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் பருப்பு, சாம்பார் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கன் வறுத்துக்கிட்டிங்கனாலே போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா காரசாரமாக சூப்பராக சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.